அன்புக்குரியவர்களே, கடவுளது இரக்கம் மிகவும் பெரியது. கடவுளது இரக்கம் மிக பெரியது. அவருடைய இரக்கத்தினால் தான் இந்த மண்ணுலகில் நீங்களும் நானும் நிலைத்திருக்கிறோம். இரக்கத்தை பெறுவது மட்டும் நமது வாழ்க்கை அல்ல, அதை பிறருக்கு அளிப்பதும் தான் நமது வாழ்க்கை முறை என்பதை அழகாக இன்று நற்செய்தி வாயிலாக இறைவன் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். வாங்க அந்த இரக்கத்தின் மேன்மையை வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, திருப்பாடல் 16 சொல்லுகிறது, நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுகிறார். கடவுளின் இரக்கத்தை நாம் இறைஞ்சுவர்களாக மட்டுமல்ல, நாம் பிறர் மீது இரக்கத்தை பொழிந்து இரக்க செயல்கள் செய்ய அழைப்பு விடுக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புமிக்கவர்களே, நாம் முழுமையாக அந்த கடவுளின் இரக்கத்தை பெறுவதில் மட்டும் இல்லாமல் பிறர் மீது கொடுப்பவர்களாகவும் பிறருக்கு இரக்கத்தை அளிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, நம் கடவுள் இரக்கம் பொழிவதில் வள்ளல். எனவே தான் ஆண்டவரின் பேரன்பு முடிவரவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தான் போகிறார் என்பதை அந்த பார்வையற்றவன் அறிந்து கொண்டு, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று உரக்க கத்துகிறான். தாவீதின் மகனே எனக்கு இரங்கும், தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று அவன் உரக்க கத்தி இரக்கத்தை பெறுவதை நாம் பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, அவரை அழைத்து வந்து, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டுமென விரும்புகிறீர் என்று அவர் கேட்ட பொழுது, ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். அன்புமிக்கவர்களே, இந்த இரக்கத்தையே அதிகமாக பெறுகிறனா, பிறருக்கு அந்த இரக்கத்தை கொடுக்க தயக்கி கொண்டிருக்கிறோம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்வை பெற்றவனுக்கு ஆண்டவர் இயேசு பார்வை அளித்தது போல மத்தேயு 14:44 சொல்லுகிறது, இயேசுவுக்கு நோயாளியின் மீது இரக்கம், எனவே தான் நோயுற்றோர் சகலரையும் அவர் சுகமாக்கியதை நாம் பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, எல்லா இடத்திலும் சுகம் தருகிறார். இன்னைக்கு அந்த குருடன் பார்வை பெற்ற அவனை முழுமையாக அவன் பார்வை பெற்ற ஆண்டவர் இயேசுவை பின்பற்றியது போல அவரது பிள்ளைகள் நாம் அனைத்து ஆசிரியம் பெற்றிருக்கிறோம். எனவே அவரிடத்திலிருந்து நமது ஆதி பெற்றோர் இரக்கம் பெற்றது போல அந்த இரக்கம் பெற்றதனால்தான் அந்த ஏதேன் தோட்டத்தோடு அனுப்பும் போது ஆடை அணிவித்து ஆண்டவர் இயேசு அனுப்பி வைக்கிறார், கடவுள் அனுப்பி வைக்கிறார். இப்படி நமது வாழ்விலும் இரக்கம் என்ற ஆடையை ஆண்டவர் இயேசு அணிகலன்களாக அணிந்து கொண்டு செயலாக்கப்படுத்துங்கள் என்று அவர் சொல்லித் தருகிறார். அன்புமிக்கவர்களே, ஏனென்றால் மத்தேயு 9:13 சொல்லுகிறது, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கொலோசியர் 3:13 தெளிவுபடுத்துகிறது, இரக்கம் என்ற பண்பினால் உங்களை அணிகலன் செய்து கொள்ளுங்கள் என்ற அந்த இரக்கம் நமக்கிட்ட இருக்க சற்று சிந்திப்போம். தந்தையாம் கடவுள் கொடுத்த அருளை வைத்து எல்லோரிடமும் இரக்கத்தை பொழிந்து நாமும் இரக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை அவருக்கு சொல்லித் தருகிறார். அன்புமிக்கவர்களே, யாக்கோபு 2:3 தெளிவாக சொல்லிவிட்டார், இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும். இன்று பார்வையற்றன் மீது ஆண்டவரின் கண்கள் இரக்கம் கொடுத்தது போல நாம் பெற்ற ஆசிரியை வைத்து பிறர் மீது இரக்கம் கொண்டு பிறரையும் வழி நடத்துவோம். புனித அன்னை தெரசா அழகாக சொல்லுகிறார், இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம். இதுதான் ஆசீர்வாதம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, இரக்கத்தின் மேன்மை எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஊற்றியிருளும். ஒவ்வொருவரும் இரக்கத்திலே வேரூன்றி பிறர் மீது இரக்க செயல்களை புரிந்து அன்பை பெற்றுக்கொள்ள எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.